உங்களோட ஆசை, லட்சியம், ட்ரீம் எதுவுமே நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணலன்னா ஒரு விஷயந்தான் அதுக்கு காரணம், பெர்ஃபெக்ஷன். அது மட்டும்தான் உங்களை கம்ப்ளீட்டாக உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் கோல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே குப்பை தொழிலில் போடுறது. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? மேபி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இருக்கலாம், ஓகேவா? ஆனால் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கல. மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புக்கு படிக்க போகிறேன், என்னோட நாலேஜ் வளர்த்துக்க போகிறேன், என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்க போகிறேன், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கீங்க, ஓகேவா? அதனால உங்களால் உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடுக்கவே முடியல, ஓகேவா? நானும் அதே தான் ட்ரை பண்ணேன். 3 வருஷத்தில் யூடியூபராக ஆகணும்னு ட்ரை பண்ணி எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணேன்? 0. ஆனால் இந்த பெர்ஃபெக்ஷனிசம் தூக்கி போட்டு அதுக்கு அடுத்த நாளே ஒரு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்போ என்னன்னா, நீங்கள் ஏன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சீரியஸாக நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு பீப்புள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு பயம். அதுதாங்க உண்மை. ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் வீடியோலாம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம பர்ஃபெக்ட் வீடியோ போடலன்னா பீப்புள் ஒரு மாதிரி நம்மளை தப்பாக ஜட்ஜ் பண்ணி ஒரு பேடான கமெண்ட்ஸ் கொடுத்து நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயம். அதனால தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, புரியுதுங்களா? அந்த பயத்தை மட்டும் விட்டுட்டு ஓகே பீப்புள் என்ன நினச்சிட்டாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் எந்த மூமெண்ட் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ, மேபி நீங்கள் ஸ்டேஜில் போய் பேசணுன்னு ஆசைப்படுவீங்க, பேசிடுவீங்க, ஓகேங்களா? பாடணுன்னு ஆசைப்படுவீங்க, பாடிடுவீங்க. என்ன உங்களுக்கு ஆசை இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஒரு ஆசை இல்லைல்ல, கரெக்டாக? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுமா, இல்லை ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணுமா, இல்லைனா மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு பயமா? எனக்கு கேட்டால் பயம்தான். ஏன்னா எனக்கு அதான் இருந்துச்சு, ஓகேங்களா? எனக்கு பயம். ஆனால் நான் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டேன், எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ இருக்கணும், ஃபஸ்ட் வீடியோ அப்போ தான் நல்லா பாப்புலர் ஆகும், வைரல் ஆகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பர்ஃபெக்ஷன் என்னது? நீங்கள் உலகத்திலேயே பெஸ்ட்டாக கொடுத்தா தான் அது பர்ஃபெக்ட். ஏன்னா அது எப்பயுமே பெர்ஃபெக்ஷனிசம் ஒரு கம்பேரிட்டிவான கான்செப்ட், ஓகேவா? ஒருத்தவங்க 9 செகண்டில் ஓடுறான் 100 மீட்ரு, நீங்கள் 10 செகண்டில் ஓடுறீங்கன்னா 9 செகண்ட் தான் பெர்ஃபெக்ஷனிசம், ஓகேவா? அப்போது உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவாக இருக்கணும்னா ஒருத்தவன் லட்சக்கணக்கான வீடியோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்பான். அவனோட உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ கம்பேர் பண்ணி நீங்கள் தான் உங்கள் வீடியோ தான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. லூசுதனமா இல்லை? பாய்.